மாப்ள வா, சூடாறதுக்குள்ள ஒரு கட்டு கட்டிடுவோம். உட்கார். என்னது பிச்சைக்காரனுக்கு போற மாதிரி ஒண்ணு போடுற? போட. எங்க வட? வை வை வை. இட்லி எங்க? எடுங்க வச்சு கட்டுறீங்களா? மாமா ஏண்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற? பூரி பூரியில இதுவும் பூரி தான்டா. ஏன் பூரிய பாருங்க. என்ன உன் பூரியில? பிரியா 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 பிரியாவா? என்ன தம்பி பிரியா பிரியாங்கறீங்க? டிபன் பிரியா சாப்பிடலாம், யாருமே இல்ல ஓடி ஆடி பிரியா சாப்பிடலாம், பிரியா சாப்பிடலாம்னு சொல்றான். தெய்வதா நீ போய் 2 தேசம் கொண்டு வா. என்னது தேசையா? அட இந்த கல்லுல ஊதி எடுப்பாங்களா? அது என்ன தோசை? அட ஊடுமா ஒரு இடத்து தப்பா சொல்லி இத போய் பெருசா சொல்லிட்டு. ஏண்டா இப்படி இம்சை பண்ற? நான் என்ன பண்றது மாமா? அவ இங்க வந்துட்டாளே. எங்க வந்துட்டா? இந்த பூரியில. இந்த பூரியில வந்துட்டாளா? ஆமா. இப்ப இருக்க மாட்டா பாரு. மாமா தட்லி வந்துட்டா மாமா. தட்லி வந்துட்டாளா? மாமா பூரி எடுத்துக்கிட்டீங்க, தட்டியும் தூக்கி எரிஞ்சிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? பச்சா கிடந்து சாவு. நீ ஏன் சாப்பிடும் போது அவளை நினைக்கிற? நான் எங்க மாமா நினைக்கிறேன்? அவன் அங்கங்க வந்து தொலை பண்ணிட்டு இருக்கா. வந்து அவளை கூட்டிட்டு போடா. மனசுல கொஞ்ச நேரம் நிம்மதியா சாப்பிட விடுங்கடா. ஆமா. என்ன பட்டியா போட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடலாமா? இது நியாயமா தர்மமா? நியாயம் இல்லதா, தர்மம் இல்லதா, தப்புதான். ஒரு நிமிஷம் கையெடு. நான் தெருவில் வச்சு தின்னுக்கிறேன். நீ இங்க வந்த? நான் வராம வேற யார் மாப்பிள்ள வருவா? இந்த ராத்திரில எதுக்கு வந்த? தனியா இருப்பல்ல, துணைக்கு கூட படுத்துக்கலான்னு வந்தேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை கூட வந்து படுக்கிறேன்னு சொல்றிய? இது என்ன மாப்பிள்ள கேள்வி? நான் ஆம்பளை கூட தான் படுக்க முடியும். இவ படுத்தாலும் படுப்பா. இது பாரு, நீ வெளியே போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த தொட்டு பேசுற வெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ மரியாதை வெளியே போயிடு. போக முடியாது. பார், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுன்னு தெரியாது. என்னையா பண்ணுவ? மாப்பிள்ள. மாமா நீங்களா? நான் தான். இவன் நேரம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். எவகிட்ட? அதான் அந்த பிரியா கிட்ட. ஆரம்பிச்சாண்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. இது எப்படி இருக்கு தெரியுமா? வைத்தியர் மருந்தை கொடுத்துட்டு குறைங்க நினைக்காதங்கிற மாதிரி அவன் 3 சத்தியத்தை வாங்கிட்டு நினைக்காதேன்டா. நீ அவளையே நினைச்சிட்டு அலையிற. இதை தெரிஞ்சு அவகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டீங்களா? அவகிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்ததுல இருந்து குளிக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. ஐயோ நீ தாண்டா கலியுக ஹரிச்சந்திர. மாப்பிள கவலைப்படாத, அவளை எப்படியாவது பார்த்து கொடுத்த சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அதென்ன கடனை திருப்பி வாங்குறதுக்கு? ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்ட மாதிரி வாங்குறீங்க, சத்தியத்தை வாங்க கூடாதா? எங்க போயிடவா? கொழுவ காய்ச்சி விட்டு வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். முத்து, இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது? சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசித்து அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? என்னடா அது? மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வர போலாம். அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ண நினைச்சா தான் மறுபடியும் அவகிட்ட பேசணும் போல இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள்ல உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல, மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல, அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்திரியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதென்ன சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்கல்ல, அவரு. ஆடுறாமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களே. இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது,
தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா, திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம். மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல பிரியா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டாந்துருக்கேன்? அதுக்குத்தான். இதுல பாட்டு வரும், நான் ஆக்ட் பண்ணுவேன், கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பாரு காதல் புட்டிக்கிட்டு வரும். காலத்துக்கு இது பின்ன காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு. அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு ஒரு வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டமனு காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிங்களா? நிறுத்துடா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல. நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுது. இந்த மாதிரி கட்டபொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னால ஏறாது, நான் சொன்னால ஏறாது. அங்க போனா தான் வரும். ஆய கரைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கும். டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. என்ன நீங்க உண்மை சொல்ல கூட்டி போறீங்க? இதப்பா நிறுத்தி இவனை தண்ணிக்குள்ள தள்ளி ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். நேரம் பாப்பா. என்ன அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். டேய், அந்த பொண்ணு உடம்பு ரோம், அவ ஐஸ் அமெரிக்கா, அவ இடுப்பு இத்தாலி, அவ கழுத்து கனடா. கலரு என்ன என் கலர் மாதிரி இருப்பாங்க? இந்த மாதிரி சுருப்படி அடிச்சு கொண்டு போடுவேன். ஏடா உன் கலருக்கு தான் நாங்க அவ்வளவு தூரம் நீந்தி வர்றோமா? பாரதேசி நாயே, அவ டியூப் லைட் மாதிரி இருப்பா மாப்ள. அவளை நீ பார்க்கணுமே 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 பார்க்கணுமே. மாப்ள, நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்தப்புறம் இது. அழகா இருக்க. இது என்ன கண்ட? உள்ள போய் பாரு. சும்மா வட 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 கொல 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 பட 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 மல 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 இருக்கும். உள்ள போனா கூச்சம் போயிரும்ல. கூச்சம் தூணும் எல்லாம் பறந்து போயிடு. இறங்கு மாப்ள. அட நிறுத்துறா. ஆமா கொஞ்சம் பார்த்து இறங்க. பார்க்காம இருக்க போகுது. இங்க காலடி பட்டா மா முனிவர்களும் மன்மத ராஜாக்கள் ஆகிடுவாங்க. ஓஹோ அப்படி வாங்க வாங்க. அந்த நாயை விடுங்க. அவனே வாங்க. கொஞ்சம் இருக்கு மாமா, செருப்பை போட்டு வந்துடுறேன். அதாவது ஒன்னே முக்கால் செருப்பு அது கிடக்குது. அங்க பாருங்க. ஐயோ நாயே. எதுடா நாய்? செருப்பை காட்டி அடிச்சு போடுவேன். இது மான்றா? மானா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. அடடடடடடடா. பாத்தீங்களானே, ரோமாபுரி ராணினா ராணிதான். ஏட்டி உதைச்சு போடுவேன். ராணிங்களாடா இவங்க? வேலைக்காரிங்க. அம்மா இருக்காங்களா? டேய்,
தொடாதே, இங்க எல்லாத்துக்கும் ஐயோ காசு. என்கிட்ட இல்ல. மேல போ. ஓடு பூவ. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க. வாங்க மாப்ள. அடி துரத்துறாங்க. பின்ன கொளுத்து வேலை செய்யற மாதிரி உள்ள போனா அடிச்சு தான் துரத்துவாங்க. 10,000 வெளியில் நிக்குது. 10 பைசா இல்லாத உள்ள போனா விடுவாங்களா? என்ன துண்ட? சரிடா. டேய் தூரேறி. நீங்க வாங்க. மாப்ள, நமக்கு இருக்கிற மரியாதை கவனிச்சீங்களா? வாங்க வாங்க. டேய் மறுபடியும் உதப்படுவேன். நீங்க வாங்க மாப்ள. மாமா அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாளோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. நானே சாய்ச்சிட்டேனே. அடக்க பண்ணால பரதேசி பயமாவனா. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும்போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா? அப்பல ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. பாடுறா. மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வாடா போலாம். மாமா நீங்களும் இருங்க மாமா. ஆமா நீ இருந்து பாத்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கற. மாமா ஏய் ஏய், என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுறா வேட்டை கட்டுறா. அட சட்டை வேட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அட அது இல்ல மாமா, அதுக்கு கூப்பிடுறா. அதுக்கு கூப்பிடறா. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏய் மாப்ள, அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு கூட பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே நீங்களே பாத்துக்குங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேன். எப்படா ஓட்ட போற? 10 எக்ஸ்ட்ரா ஆகுது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணே Rejecta. டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனதை பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கண்ணே, இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? என்ன நினைச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேனப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்கணும்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ? அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா.
அவ அனுபவிக்க கூடாது அதுக்கு வழி சொல்லுங்க அப்படி கேளு, நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? டேய், நீ செத்து போன மாதிரி நடி, ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல்ல? புதைக்கிட்டோம், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா, நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா, கை விடுங்கண்ணே. அண்ணே, இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு நீ? ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா, அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்படி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன், 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆகிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆகிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே ஓகே. டன்.